ஓகே ஓகேவா நான் ஆக்சன் மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்போம். உக்காந்து பண்ணதானே காரமா இருக்கணும் காட்டா இருக்கணும் அதான் ஆச்சி மசாலா. என்ன சிக்கன் செய்ய போறோம்? பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன். இப்போ நம்ம செய்ய போறது கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு அதில் அள்ளி போடணும். அந்த கடாயில் அந்த வெங்காயம் அப்படி பூ மாதிரி விதக்கணும். அந்த வெங்காயத்தை தடவி நல்லா விதக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இது பெப்பர் ஆனியன். இது பேர். இது கூட தக்காளியை போட்டால் தக்காளியை போட்டு மிக்சிங் பண்ணுறோம். உக்காந்து பேசிமானே நல்லா வெங்காயத்தை நல்லா விதக்குறோம்ப்பா. நல்லா வெங்காயத்தை விதக்குறோம். இதெல்லாம் ஸ்பீட் ஏற்றிருக்கு. செய்ய போகிறது சிக்கன் வச்சா செய்ய போகிறோம். லைட்டாக ஒரு வெயிட்டாக இருக்கணும். இதெல்லாம் ஓட்ட போட்டு தான் நினைக்கிறேன். மஞ்சள் எடுங்கப்பா. அடுத்த மஞ்சள் போடுங்க. அடுத்தது மஞ்சள் போடுறோம். மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மழை சாரல் மாரி இந்த மஞ்சளை போடுறோம் நம்ம. நீங்க நினைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த மாதிரி நினைச்சாதீங்க. இது வேற போடு. பளிச்சின்னு பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு. நறுக்கின இஞ்சி பூண்டு. அது உப்பு வேடா. ஆட்டு செக்கில் அரைச்ச இஞ்சி கல் உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். காலை ஓகே. தக்காளி. இஞ்சி பூண்டு ஒரு பாட்டில், ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சம் வேணுமாண்ணா. கறியை வாரி போடுறதுக்கு கட்டை பேக்கு. கிலோ அதான் லேட்டு. கூட்டோடு போயிட்டு மாவு வாங்கிக்கிறாங்க. அங்கே பக்கத்தில் கறி சிக்கன் போட்ட கோழி முட்டை போச்சு நினைச்சா. இது வந்து நான் அந்த கோயிலடா. இது மீன் கோயில் முட்டை முட்டை வான் கோழி முட்டைடா. இப்படி பண்ண விடாது காலப்ப. நீ அதுக்கு மேலே வேணாம். அதை பண்ணதான் செஞ்சு போச்சு. ஆனால் இதுதான் பண்ண என்ன தான் பண்ண போறேன்னா வச்சு விட்டு இல்லை. இது கேரளா முட்டையாடா. இதை வேக வைக்க போறேன். தந்தூரி எக். தந்தூரி முட்டை. தந்தூரி முட்டை. தந்தூரி முட்டை. இதெல்லாம் மசாலா வந்துச்சுல. மசாலா
மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு சிக்கன் மசாலா போட்டு நான் செய்யறேன் நான் கேட்க போறேன் சொல்லணும் சிக்கன் மசாலா போட்டு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றணும். அது என்ன செய்யறோம் நம்ம இப்போ சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா முட்டை வச்சிச்சு அதுதான் உள்ள முட்டை வச்சிச்சா போதுமா பாரியா போடு கச்சி கதை காரம் மட்டும் தண்ணி ஊற்றி காரம் மட்டும் கிரேவி ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றுறோம் இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் இதான் ரெடி. ஏன்னா தண்ணி ஊற்றினா அப்புறம் நம்ம வந்து கிரேவியாகவும் சாப்பிட்லாம், கறியை போட்டு தானே கறியை போட்டால் தொக்காவும் சாப்பிட்லாம். இது கொதி வரும். எதுக்கா பாரு இல்லை இதில் தான் வந்து இப்போ நல்லா வெஞ்சிச்சு, முட்டையும் வஞ்சிச்சு. நல்லா கிண்டுங்க. இல்லை முட்டை வச்சு ஊற்றலாமா? முட்டை வஞ்சிச்சு, உள்ள பட்ட முட்டை வஞ்சி உள்ள ஃபுல்லாக ஊற்றுது. அது எடுத்து நல்லா முட்டை போட்டுட்டேன்னா உள்ள போடாச்சு இல்லையா? 6 தான் வேணும். இல்லையே ஒரு முட்டை உள்ள போட்டு ஊற்றுது. உப்பு மிளகு கட்டினா போதும், வேற என்ன அதுதான் முக்கியம். தக்காளி வேற மாதிரி ட்ரையாஸாக கட்டிடாங்க. இருக்குமே ஆச்சா டேஸ்ட் மாறுமே. தனி மிளகாத்தூள் இதுலாம் வாங்கிக்கிறாங்க. தனி மிளகாத்தூளை போட வீட்டு மிளகு தனியாக தனியாக பூமல்லி நல்லா இருக்குது. அது காரக்கம் போது நல்லா இருக்குது. லைட்டாக போடுறேன். பெப்பர் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டேன். கருவேப்பிலை போடு. ஒரே பேப்பர் தான்டா. ரெண்டு ஒன்று தான் இருக்குது. காத்தியே போய் போடு ஃபுல்லாக சிம்பிள். ஏய் மட்டும் போடு. எல்லாம் கரெக்டாக
நக்கிதான் வேணும் எல்லாத்தையும் இல்லை வெளியே நக்க தான் டேஸ்ட்டுங்க என்ன கிடைப்பா தப்பா சொல்லணும் நெய்யா ஆகட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுப்பா நக்கு நல்லா நானும் நக்கு நல்லா அது நெட்டாக இல்லை கட்டி ஃபுல்லாக போச்சுங்களா இதுனா போஸ்ட் காட்டியா எனக்கு நானே எடுத்துக்கிட்டேன்ல எல்லாமே பயங்கரமான ஒரு வெறும் வச்சு உள்ள சொல்லிடலாம் பதார்த்தமாக வந்து கொடுக்க உள்ள சொல்லி வெறி வச்சுக்கலாம் வேறு மாரி ஆகிப்போச்சு ஆனால் ஆரம்பிச்சு வச்சுட்டு உள்ள அந்த சோறு குதி அதோட